5 தலைமுறைகள் கடந்து 150 ஆண்டு கால பழமை வாய்ந்த ஸ்லாங்கூர் பந்திங் கிலானாங்பாரு ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானம் நேற்று தனது வருடாந்திர வைகாசி திருவிழாவை கொண்டாடியது. சிறப்பு விருந்தினராக மஹிமா எனப்படும் மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகள் பேரவையின் தலைவரான டத்தோ என் சிவகுமார் கலந்து கொண்டார். திருவிழாவிலும் முக்கிய அம்சமான ரத ஊர்வலத்திலும் சுமார் 850 பேர் பங்கேற்றனர். திருவிழாவுக்கு பிறகு வணக்க மலேசியாவிடம் பேசிய டத்தோ சிவகுமார் மலேசிய இந்துக்கள் எதிர்நோக்கும் முக்கிய பிரச்சனைகள் குறித்து கருத்துரைத்தார். நாட்டிலுள்ள ஆலயங்களின் தரவுகளை சேகரிப்பதாக மலேசிய இந்து சங்கம் கூறியுள்ளது பாராட்டுக்குரியது. ஆனால் அதற்கு மானியத்தை எதிர்பார்க்க கூடாது. வேண்டுமென்றால் மஹிமாவே அதனை இலவசமாக செய்து தரும். ஆனால் சேகரித்த தரவுகளை வைத்து என்ன செய்ய போகிறீர்கள் என சிவகுமார் கேள்வி எழுப்பினார். ஒரு கோயிலை நீங்கள் நடத்தணுமா, அதுக்கு உண்டான ஆளுங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், தோட்டக்காரங்கள், இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அது கரண்ட் பில்லு எல்லாம் கட்டணும்னு சொல்லிட்டு அதுக்கு இவங்க எடுத்த ஒரு முயற்சி, ஒரு நல்ல முயற்சி. ஏன்னா ஒரு கல்யாண மண்டபமோ ஒரு மண்டபத்தை கட்டணுமோ அதில் வர ஒரு வருமானத்தை வச்சு இந்த கோயிலை நடத்தணும்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது கண்டிப்பாக இது ஒரு முன்னுதாரணமாக எடுத்து மற்ற கோயிலுங்களும் இந்த முயற்சி கண்டிப்பாக இது பண்ணணும். ஏன்னா வருமானத்தை வர வைத்துட்டு கோயிலை கட்டினீங்க, அது ஒரு பெரிய ஒரு நல்ல திட்டமாக இருக்கும். சரி, நல்ல ஒரு திட்டம் எடுத்தாங்க. மானியத்துக்கு எதிர்பார்த்து அவங்க வேலை செய்யணும் தான் எப்போ செய்வாங்க? மானியம் வந்தோடனே தான் அந்த டேட்டா கலெக்ஷன் எடுப்பாங்களா? அப்படி இருந்தீங்க பரவாயில்ல, மயமா சாபாங்க நான் இலவசமாக நாங்கள் டாட்டா எடுத்து கொடுக்குறோம். நாங்களே போயிடும். ஏன்னா இப்போக்கு 2 ஸ்டேட்டுக்கு நாங்கள் போயிருக்கோம். இப்போ அடுத்த ஸ்டேட்டுக்கு நாங்கள் போக போகிறோம். நாங்கள் இலவசமாக இந்த டாட்டா உங்களுக்கு கொடுக்குறோம். நாங்கள் கொடுத்தா நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? என் கேள்வி ஒன்றும் இல்லை. டாட்டா எடுத்து கொடுத்தோன்னு என்ன செய்ய போகிறீங்க? ஆனால் இதை நான் சொல்லிடுறேன், ஏன்னா மயன்மார் சார்பாக சொல்கிறேன், நாங்கள் டாட்டா எடுக்கிறோம். அது இலவசமாக நாங்கள் எடுக்கிறோம். எங்களுக்கு எந்த எதிர்பார்க்கும் நாங்கள் இருக்க போகல. மானியம் வந்தால் தான் ஒரு ஏக்கமோ ஒரு சேர்ந்த வேலை செய்யணும்னு நினச்சிருந்தா அப்படி எல்லா ஏக்கமும் சேல் பண்ணாத இந்த கோயில்காரங்களே எடுத்துங்களேன். அவங்க மானியம் வரணும்னு சொல்லி எடுத்திருந்தால் இன்றைக்கி ஒரு கட்டடத்தை முயற்சி எடுத்து கட்டியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம எல்லாம் அரசாங்கத்திலேருந்து மானியம் வரணும்னு நினச்சி எதிர்பார்த்தா வரோம், ஆனால் வராத மாதிரி தான் கதையாக இருக்கும். அதனால் இன்றைக்கி இந்த கூட்டத்தில் சொல்கிறேன், கண்டிப்பாக இலவசமான இந்த டேட்டா கொலெக்ஷன் எங்களால் முடிஞ்சது கண்டிப்பாக செய்வோம். நாங்கள் யாரோட இணைஞ்சு வேலை செய்ய தயாராக இருக்கோம். இவர் சின்னவர், அவர் பெரியவர், எங்களுக்கு எண்ணம் கிடையாது. நம்மளுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு சொல்யூஷன் தேவை. அதுக்கு யாருனாலும் என்ன செய்ய முடியும் அதை நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கோம். இவ்வேளையில் பேராக்கில் மாநில அரசுக்கு சொந்தமான நிலங்களில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு கோயில் கட்ட தடை என்ற அறிவிப்பையும் அவர் பாராட்டினார். ஆனால் நடப்பில் அரசாங்க நிலங்களில் உள்ள கோயில்களின் பிரச்சனைகளை தீர்க்க என்ன திட்டம் இருக்கிறது என அவர் வினவினார். ஏன்னா என்னை பொறுத்தவரை அவங்க எடுத்த திட்டம் ஒரு சரியான திட்டம்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா 5 வருஷத்துக்கு அவங்க தவறாக ஒன்று சொல்ல. அவரோட கருத்தை படித்தேன், அவர் OIBC யூனிவர்சிட்டி சொன்னதில். அவர் என்ன சொன்னால், இனிமேல் புது கோயில் கட்டுறது அது தடுக்கப்படும். ஆனால் அப்படி இருந்தாலும் யாராச்சும் அந்த கோயிலில் போய் கட்ட ஆசைப்பட்டீங்களா அரசாங்க நிலத்தில், அது அரசாங்க நிலத்தில் காசு கொடுத்து வாங்கிட்டு கட்டுங்க சொல்லுவாங்க. அது ஒரு நல்ல திட்டம் தானுங்க. ஏன்னா அப்படி அந்த பட்டாவை நாங்கள் எடுத்துக்கிட்டிங்களா அடுத்து நம்மளை யாருங்க இது எங்களோட நிலையில சொல்லி விரட்ட மாட்டாங்களே. ஆனால் அவர்கிட்ட என்னோட ஒரு கோரிக்கை ஒன்று தான். அவர் நல்லா ஒரு முயற்சி எடுத்திருக்காரு. 5 வருஷமாக சொன்னார். அவருக்கு இன்னும் 3 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். 2 வருஷம் இருக்க போகுது அவருக்கு. அப்போ இருக்க கட்டத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கா. கண்டிப்பாக அடுத்த இதில் அவர் இருந்தால் அந்த திட்டத்தை சரி பண்ண, இல்லை அடுத்தது மாற்ற போகிற அந்தோட. இப்போ அந்த முக்கியம் கிடையாது. அரசாங்க இடத்துல இருந்தவங்களுக்கு என்ன அவர் பண்ண போகிறார், அதை எப்படி அவர் சால்வ் பண்ண போகிறார். அவர் சால்வ் பண்ணக்கு முயற்சி எடுத்தாரோ அது பெரிய ஒரு வெற்றியாக இருக்கும். ஏன்னா பெருமையாக அவங்க பத்திரிகைக்காரங்கள் போட்டிருந்தாங்க, மொத திட்டம் பேராயில் கோயில் கட்டப்பது தடை வந்தது. அது பெருமையாக மொதல் திட்டம் சொன்னீங்க. பெருமையாக ஆவதுக்காக முதையாக ஸ்டேட் மூலயமா பேரா ஸ்டேட் இந்த நில பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்து வச்சோன்னு சொன்னீங்களா, அது இன்னும் பெருமையாக இருக்கும். அந்த பெருமை உங்களுக்கே சேரும்னு சொல்லிட்டு பெருமையாக. அதுக்கு என்னாச்சு ஒத்துழைப்பு உங்களுக்கு தேவையாக இருந்தால் கண்டிப்பாக மயமா உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இந்த 2 விஷயத்தில் பார்த்துங்க, தயவு செஞ்சு
கோயிலை பொறுத்தவட்டும் அவங்களோட நில பிரச்சனைகள் வந்து இப்போ இருக்க அரசாங்கத்தில் இருக்கிற கோயில் பிரச்சனைகள் வந்து அதை தீர்த்து வச்சிங்களா அதே உங்களுக்கு பெருமை சேரும்னு சொல்லி சொல்லுவோம். ஏன்னா அவங்கள பொறுத்தவட்டும் அவங்க சொல்கிற இடத்துல இருக்காங்க, நம்ம கேட்டு தான் ஆகிற இடத்துல நம்ம இருக்கிறோம். அதனால் எதுவும் போய் அவங்ககிட்ட இது பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்க சொல்ல போது நம்ம கேட்டுக்கிறோம், கேட்க போது அவங்க செஞ்சு கொடுத்தாங்களா கைட்டெடுத்து போகிறோம். இதனிடையே இவ்வாண்டு வைகாசி திருவிழா குறித்து ஆலய தலைவர் ரெங்கநாதன் ஏழுமலை இவ்வாறு விவரித்தார். ஆரம்பித்து இது 8ஆம் நாள் பூஜை சற்றே நடைபெற்றது. இது ஆண்டுதோறும் ஏறத்தாழ ஒரு 12 நாள் அந்த வைபவம் நடைபெறும். இன்று கடைசி வெள்ளிக்கிழமை, நாளை பால்குடம் ஊர்வலம், அதை தொடர்ந்து அபிஷேகத்துக்கு பிறகு அன்னதானம் நடைபெறும். நாளை மறுநாள் புன் ஊஞ்சல் வைபவம் நடைபெறும். இது ஏறத்தாழ 5 தலைமுறை கடந்த ஆலயம், 150 வருஷம் எனக்கு தெரிந்து ஏறத்தாழ 150 வருடம் கடந்த ஆலயம். ஆகவே இந்த ஆலய திருப்பணிக்காக இப்பொழுது தான் புதிய ஆலயம் கட்டுவதற்கு முயற்சி எடுத்து இப்பொழுது பூமி பூஜை முறையே செய்து தற்பொழுது ஃபைலிங் வேலை நடந்து கொண்டு இருக்கின்றது. இந்த தோட்டத்தில் வாழ்ந்தவர்கள் ஏறத்தாழ இன்று ஒவ்வொரு ஆண்டும் இங்கே வந்து சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டு உபயம் எடுத்து நன்கொடை கொடுத்து இந்த ஆலயம் சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு எங்களுக்கு வற்றாத ஆதரவை நல்கி வருகின்றார்கள். 4 மில்லியன் ரிங்கெட் செலவில் ஆலயத்தை புதுப்பிக்கும் திட்டம் பற்றி கொலலுங்காட் மாய்கா தலைவர் ஸ்ரீதரன் ரெங்கநாதன் பேசினார். இந்த வருஷம் நம்ம வந்து புது திட்டம் கட்டடம் வந்து ஒரு புது கட்டடம் கோயிலுக்காக ஒரு புது கட்டடம் நம்ம கட்ட இருக்கின்றோம். இதோட பட்ஜெட் வந்து கிட்டத்தட்ட 3 மில்லியன் 30 லட்சம் தமிழில் சொல்ல போனால். ஸோ அதுக்கு பிறகு ஒரு மண்டபம் இந்த பக்கத்திலே ஒரு மண்டபம், அதுக்கு வந்து 1 மில்லியன், அதுக்கு 4 மில்லியன் ப்ராஜெக்ட் இதை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். பூமி பூஜையும் செஞ்சு முடித்த பிறகு ஃபைலிங் ஒர்க்கும் நடந்து முடிஞ்சது. ஸோ எங்களுக்கு வந்து இந்த வட்டாரத்தில் உள்ள மக்களோட ஆதரவும் சரி மற்றும் வெளியில் உள்ள மக்கள் ஆதரவும் சரி, இது வந்து ஒரு முக்கியமாக இந்த வட்டாரத்தில் வந்து ஒரு பெரிய கோயிலுங்க. இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த திருவிழா காலகட்டத்தில் ஒரு 1000-1500 பேர் இங்கே வருவாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆலயம் வந்து இந்த காலகட்டத்தில் நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை ஓடும்போது இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல இடம் கிடச்சிருக்கு. ஒரு 2 ஏக்கர் நிலம் இருக்குது நம்ம. ஸோ இந்த ஆலயத்துக்கு வந்து இங்கே உள்ள மக்கள் சரி வெளியூர் உள்ள மக்கள் சரி நீங்கள்லாம் ஆதரவு கொடுத்தீங்களா சிறப்பாக இந்த ஆலயத்தை வந்து நம்ம திட்டம் வந்து 2 வருஷத்தில் நம்ம கட்டி கொடுக்குறது இந்த பிளானுக்கு இறங்கியிருக்கோம். கம்யூனிட்டி மெம்பர்ஸ் நம்மளுக்கு வந்து இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அந்த கோயிலில் பார்த்தீங்களா நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. இவங்களோட ஆதரவோடு தான் இந்த நம்ம கோயில் கட்ட போகிறோம். மாய்கா தொகுதி காங்கிரஸ் கொலலாங்கட்டும் இந்த முயற்சியில் இறங்கியிருக்கோம். இந்த வேலையில் வந்து டாக்டர் சிவகுமார் இன்றைக்கி வந்திருக்காரு, மஹிமா தலைவர் வந்து நம்மளுக்கு இங்கே வந்திருக்காரு. அவரோட ஆதரவு நம்ம ரொம்ப எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக இந்த ஆலயம் கட்டி முடிச்ச பிறகு கும்பவேசத்துக்கு அனைவரையும் நம்ம அழைப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ரெங்கநாதன் குடும்பம் சார்பில் டாக்டர் சிவகுமார் முன்னிலையில் ஆலயத்திற்கு 1 லட்சம் ரிங்கெட் நன்கொடையும் வழங்கப்பட்டது. இந்த வைகாசி திருவிழா ஆன்மீக ஒன்று கூடலாக மட்டுமல்லாமல் அடுத்த தலைமுறைக்காக கோயிலின் பாரம்பரியத்தை பாதுகாத்து மேம்படுத்தும் வாய்ப்பாகவும் அமைகிறது. டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி, 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள்.